ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் வெள்ளரிக்காய் பச்சடி, குக்கும்பர் பச்சடி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கேரளா வெள்ளரிக்காய் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு நல்லா அதை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு பீலர் வச்சுட்டு எல்லா ஸ்கின்னையும் நம்ம பீல் பண்ணிக்கலாம். ஸோ பீல் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நமக்கு தேவையான அளவு குட்டி குட்டியாக க்யூபாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டோம்னா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து வச்சுட்டு இந்த குக்கும்பரை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குக்கும்பரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் நம்ம இதில் ஊற்றி ஒரு 1/4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ குக்கும்பர் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ், சிம்பிளாக குயிக்காக நல்லா ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஸோ ஆக்சுவலி இது நமக்கு ஒரு கேரளா டிஷ். ஸோ நல்லா இந்த குக்கும்பர் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 75% குக் ஆனாலே போதும். ஸோ இந்த வெள்ளரிக்காய்க்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் எடுத்து மூடிடலாம். ஸோ நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். இதுக்கு எது அரைச்சி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 கப் கோகோனட் துருவி வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன ஸ்மால் துண்டு 2 துண்டு இஞ்சி, தேங்காய் 1/2 கப் 2 துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா. ஸோ நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேங்காய்க்கு இந்த சீரகம் ஆட் பண்ணும் போது அது பேலன்ஸ்டு ஆகிடும். ஸோ தேங்காவா அப்படின்னு நினைக்கிறோம், அது கூட ஒரு ஈஸி டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி துண்டு, ஸோ எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 90% குக் ஆகிருக்கு இல்லையா, அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை போட்டுடலாம். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தேங்காய் எல்லாம் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கட்டும். ஸோ வதங்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஸோ நான் அகெயின் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சு வேக வைங்க. தயிர் எடுத்து ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மிக்சிலேயே. ஸோ அந்த தயிரையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஸோ ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வேக வைக்கக்கூடாது, டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் 1/4 கப் கூட குறைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்தாச்சு. அதில் தேவையான அளவு கோகோனட் ஆயில், இது கேரளா டிஷ்னால நம்ம கோகோனட் ஆயிலில் தாளிக்கிறோம். ஸோ கோகோனட் ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நல்லா தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட்டோம். காஞ்ச மிளகா ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணி நம்ம இதில் தாளிப்பு அதில் கொட்டிட்டோம்னா நம்ம டிஷ் ரெடி. ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ஹெல்த்தியாக நம்ம இந்த டிஷ்ஷை நம்ம ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். வெறும் சாம்பார் இதை மாதிரி வச்சு கூட நம்ம இதுக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லை ஒரே மாதிரி பிரியாணிக்கெல்லாம் ஒரே மாதிரி பச்சடியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் கூட இந்த மாதிரி பச்சடியை நம்ம சாப்பிட்டா கூட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please like, share, comments and subscribe my channel. Thank you. Bye bye. Bye. Just type.